ஏண்டா நயன்தாரா விட்டா உனக்கு வேறு எந்த ஹீரோன்னு தெரியாதா? எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோக்கியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கு வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஜ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். எல்லாரும் ரெடியா? முதல்ல யாரு? வணக்கம் தமிழ். நான் உங்களிடம் இங்கு கதை பேச வரவில்லை. ஊர்ல பெரிய வரவேற்பு தர்றாங்கன்னு சொன்ன உடனேயே வரவேற்பு வாங்குற மூஞ்ச பத்தி அது. இந்த ஊர்ல எனக்கு வரவேற்பு தராங்கன்னு சொல்லி அந்த தகுதி யோகிதை உள்ள பெரிய பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பாங்கன்னு நினைச்சு ஏமாந்து நிக்கிறேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரே லேபர்ஸ் கூட்டமா இருக்கு. பாய் பாஷா பாய், இது மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐ நோ புரியுதா? ஒரு பாம் வச்சா போதும் எல்லாரும் காலி. பஸ்பம். தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களிடம் கதை பேச வரவில்லை. இந்த ஊரில் எனக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகிதை உள்ள பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்து இங்கு வந்தேன். இங்கு வந்து பார்த்தால் ஒரே லேபர்ஸ் கூட்டம். காஃபி பாய் காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை பார்த்தாலே எனக்கு பிடிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் பசி, பஞ்சம், பட்னி போன்ற குழந்தை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் போல் இருக்கு. நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கு. நல்லா பேசுறேன். ஒன்றும் புரியல. எல்லாரும் இந்த மாதிரி நடிச்சாங்கன்னா நம்ம தான் ஹீரோ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ், நான் உங்களிடம் கதை பேச வரவில்லை. எனக்கு ஊர்ல வரவேற்பு கொடுக்கறாங்க இவனை தூக்கி ஏன்னா கொடுக்கணும் என்று சொன்னவுடன் சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள். அவங்க மட்டும்தான் கொடுக்கறாங்க. என்ன பை கொடுக்குறாங்க? காப்பி, ஓ காப்பியா? பை காப்பி, பை காப்பி, பை காப்பி. ஏண்டா டேய் நடிடான்னா மண்டே ஆட்டிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அவங்ககிட்ட ஏதாவது பாடி லாங்குவேஜ் இருக்கா? இப்படி கேப்பிங் தெரிஞ்சுதான் வரும்போது ரெண்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். மாஸ்டர், இந்த பாடி எனக்கு கொடுங்க. லாங்குவேஜை நீங்க வச்சுக்கோங்க. கதிர்வேலா யாருன்னு? எங்க அப்பன் தான். ஓ, கரெக்டான இடத்துல தான் சேர்த்து விட்டுருக்கான். எங்க போற? இன்னைக்குதான் முத வந்திருக்கோம். ஏற்கனவே அவனுக்கு அசிங்கப்பட்டு இருக்கானுங்க. நீ போய் அடுத்து நான் அசிங்கப்படணுமா? இதை பாருங்க, அவங்கவுங்க ஸ்டைல பண்றதுக்கு அந்தந்த ஹீரோக்கள் இருக்காங்க. ஹீரோக்கள் மாதிரி நீங்க ஏன் செய்யணும்? எத்தனை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? உங்க ஸ்டைல நீங்க பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம். புரியுதா? மெமரி பவர் ரொம்ப முக்கியம். நவரசம் விளையாடணும் உடம்புல. எங்க ரசமே காணமே. மாஸ்டர் என்னப்பா? நான் பண்றேன் மாஸ்டர். இப்பதானே பண்ணி வந்திருக்கேன். உனக்கு இது புது கிளாஸ் இல்லையாப்பா? ஏற்கனவே இவங்க எல்லாம் கிளாஸ்ல இருக்கிறவனுங்க. இவங்களே அதிகம் போடுறாங்க. நீ ஒரு 2-3 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறமா ட்ரை பண்ண. ஒரு தடவை ட்ரை பண்றேன் மாஸ்டர். சரி வா. முதல் நாளே வந்துட்டாரு, கீச்சிருவாரு போல. அவ ஒன்றும் முடியாம இருக்கா, இவர் வந்துட்டாரு. தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களிடம் நான் கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன்
வரவேற்பு கொடுக்கக்கூடிய யோக்கியதை தகுதி உள்ள பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கு வந்திருப்பார்கள் என்று எண்ணி வந்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் ஒரே லேபர்ஸ் கூட்டமாய் இருக்கிறது. பாய் காஃபே. இந்த மாதிரி கூட்டங்களை பார்த்தாலே எனக்கு பிடிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை. அவனுக்கு ஒரு டஜன் பட்டினி பட்டாளம். நான்சென்ஸ். எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பார் டான்ஸ் இருப்பதால் எனது உரையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தம்பி, அண்ணன் நடிகவேல் எம்மாறாத அளவுக்கு இல்லைனாலும் முதல் நாளே நல்லா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர். என்னமோ நினைச்சேன், நல்லபடியா பேசிட்டான். நாள்ல இருந்து வர முடியாம பண்ணிட்டான். ஹலோ சஞ்சய். ஹலோ. என் பேர் கனிமொழி. நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. என்னடா இது? மச்சான், இந்த கைதாடா அவ பிடிச்சா சூப்பரா இருப்பாளாடாவா. டேய், ஃப்ரெண்ட்ராவா? உனக்கு தான் அவ ஃப்ரெண்டு. சரிவா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். எங்க? அதான் சொன்னியேடா, எல்லாரும் பார்ட்டிக்கு போறாங்கன்னு. அங்கதான். என்னது பார்ட்டிக்கா? கையில 10 பைசா கூட இல்லாம வந்து என்னால அவமானப்பட முடியாது. காசு இல்லையா? மச்சி, பாட்டி வேணா ஒண்ணு வேணாம், எங்களுக்காக அந்த பாட்டை மட்டும் ஒரே ஒரு வாட்டி பாடிற. டேய், அது அதுக்கு ஒரு நேரங்கள் இல்லையா? மண்ணில் இந்த காதலின்றி யாரு வாழ்ந்தால் கூடுமோ அண்ணன் போராடா. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் சுகமின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமின்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதம் கண்ணி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கண்ணி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசயம் சுகம் தரும் அரங்கிவள் பிறப்பிதுதான். முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லன்ற பூர்வமும் சுற்றி வர செய்யும் இலையும் சுந்தர மொழிகளும் எண்ணி விட மறந்தால் எனக்கோர் பிறவி அத்தனையும் மறந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்ந்தால் கூடுமோ எண்ணம் கண்ணீர் பாவையின்றி ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா. தம்பி, உழைச்ச களைப்ப ஒரே நிமிஷத்துல போயிட்டீங்கப்பா. உங்களுக்கு இந்தாங்க, என்ஜாய். கருணை நல்லா இருங்கப்பா. நம்ம வீரரே. தம்பி, இங்க வா. வாரனே, இதை வச்சுக்கப்பா. அண்ணே, இனிமேல் அடிக்கடி இந்த பாட்டை பாடுறானே. தம்பி, இனிமே இந்த பாட்டை பாடின சீவிடுவேன், ஜாக்கிரதை. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்ந்தால் கூடுமோ. ஆனா எல்லா பெருமையும் நம்ம சஞ்சய்க்கு தான். ஏய் மச்சான், நான் சும்மாவா? மாசு இல்ல. அப்படி போடு. நானே ஒரு நிமிஷம் அவர் பண்டத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டோம்ப்பா. ஏறா இருப்பியே. சரி சரி, அவங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? எடுத்துலாமே. ஏய் ப்ரோ, செல்ஃபி எடுக்கும்போது வாயேண்டா கோணையா இது பொண்ணுங்களுக்கு. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, வீட்டுல அடையாளம் தெரியக்கூடாதுல, அதுக்குதான். யாராது? அதான் மூச்சு விடாம பேசணும்னு சொன்னே, அவன் தான். நிறுத்திடுவோம். எல்லாரும் இப்படி வைங்கப்பா. பாஸ், நீ ஒரு வாரம் வராததுக்கே அவன் மொத்த லெக் பீஸையும் சாப்பிட்டான். நீ மட்டும் 1 மாசம் வரலன்னு வையேன், கோழி போடுற முட்டை கூட நமக்கு கிடைக்காது. உடைச்சிடுவோம். உடைச்சிருவோம், நிறுத்திடுவோன்றான். முடிச்சிருவானா? முடிச்சிடுவோம். கேட்டுச்சா பாஸ்? அட, கேட்டுச்சு போல. ஹாய் கெவின். கெவின், இவர் சஞ்சய் நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ.
நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்கிற கூட்டம். ஹலோ, வந்துட்டார். அட பாவி டேய், எப்ப பார்த்தாலும் குத்துவேன் கொல்லுவேன் முடிச்சிருவேன் ஒரே ஐடியா முடிச்சிட்டேடா. அவனை 108 கால் பண்ணவா? என்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, தள்ளுங்கடா தள்ளுங்கடா, தள்ளுங்க ஓரமாங்கடா. அட பாவி, உன்னுடைய அடிச்சாட்டியத்தாலே அநியாயமா ஒரு அப்பாவியை கொண்டுட்டேடா. ஐயோ, அவன் அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா போகுதேடா. ஓவரா ஒப்பாரி வச்ச உன்னையும் அவனோட சேர்த்து அனுப்பிடுவேன். அட பாவி, அடிடா, ஏன்டா தூக்குன கையை நிறுத்திட்ட? அடிடா, உங்களை தூக்கி வளர்த்ததுக்கு நீங்க காட்டுற நன்றி நல்லா இருக்குடா. பொண்ணுங்களுக்காக ஏன்டா இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க? இத பாக்குறதுக்காக உங்களை தோல்லையும் மாரலையும் போட்டு பொத்தி பொத்தி வளர்த்தேன். உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போறதுக்கு அப்புறம் தங்கச்சிங்கிற பாசத்துக்காக தாய்மாமங்கிற முறையில ஒரு தாயா இருந்து எனக்கு ஒரு குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவுமே இல்லாம ஒரு தனிமனமா நின்று உங்களுக்கு நிழலா இருந்தேனே, அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. பெத்தவ செத்துட்டா அப்பக்கார விட்டுட்டு ஓடியே போயிடுவான். ஆனா தாய்மாமா அப்படி போக முடியாடா. தாய்மாமேடா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? இன்னொரு தாயிடா. நீ வந்த வேகத்துக்கு ஓங்கி அடிச்சா உன் கை வலிக்கும். அத கூட என்னால தாங்கிக்க முடியாதுடா. உன் கால கிடக்கிற செருப்பை கட்டி அடிடா. அத நான் தாங்கிக்க வேண்டாம். அதுதான்டா தாய்மாமன். அதான்டா தாய்மாமன். ஐயோ ஐயோ, என்ன பெத்த ராசா, தங்கச்சி பிள்ளைய தான் பிள்ளைய நினைச்சு வளர்த்தேயா. அந்த பாசத்தை கூட புரிஞ்சுக்காது எடுபட்ட வயலுகளே. தங்கத்தை உரசி பார்த்துட்டாங்களே. விலகி விளையாட நீங்க தர்மமா இது? நியாயமா? மாஸ்டர் கட்டி பிடிங்க, மாஸ்டர் கட்டி பிடிங்க, கொஞ்சம் இறுக்கமா கட்டி பிடிங்க. எவ்வளவுதான் கட்டி பிடிக்கிறது? போங்க மாஸ்டர், ரிஹர்சல்ல கூட நீங்க ரியலாவே பண்ண சொல்லுவீங்க. வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணீங்க, சூப்பர். மாஸ்டர் நீ காமெடியன், இதுல உனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சீரியஸ். ஓகேயா? கவனம் தேவை. மாஸ்டர், நான் நடிச்ச விதம் உங்களுக்கு பிடிக்கலையா மாஸ்டர்?